வணக்கம் நண்பர்களே. டிபி டிஃபென்ஸை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக என்னை பற்றின அறிமுகம் தேவையில்லை. அப்படி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா என்னோட பேர் தான் ஆகாஷ். நான் இங்கே யூகேயில் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கேன். ஸோ உங்களில் நிறைய பேர் இங்கே யூகேக்கு வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க அண்ட் அந்த பிளான்ஸ்லேயும் இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த கண்டென்ட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பக்கத்தில் இங்கே ஒரு கடை இருக்குது, அதாவது ஒரு இந்தியன் ஸ்டோர் இருக்குது. அங்கே இந்தியன் மசாலாஸ், அப்புறம் இந்தியாவிலேருந்து நம்ம கர்நாடகா பொன்னி அப்படின்னு நம்ம ரெகுலராக சாப்பிட்ற அரிசியெல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த கடைக்கு போய் பர்சனலாக எனக்கு சில திங்ஸ் வாங்க போகிறோம். அண்ட் அதே சமயம் இங்கே வந்து நம்ம இந்தியன் பொருள்லாம் வாங்கணும்னு நினச்சோம்னா என்ன விலையில் இருக்கும் அப்படின்றத ஒரு ஓவர் வியூவாக உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க யூகே வரதுக்கு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு காட்டு பகுதி ஒன்று இருக்குது. அந்த பகுதி வழியாக நடந்து போக போகிறோம். ஏன் அப்படின்னா, இங்கேருந்து கடைக்கு போகிறதுக்கு 2 பவுண்ட் ஆகும், அதாவது 200 ரூபா. அந்த 200 ரூபாய் மிச்சம் பண்ணுறதுக்கு நாங்கள் இப்படி போகிறோம். ஒரு 3.5 கிலோமீட்டர் நடக்கணுங்க. இதுதான் வாழ்க்கை. இது கேட்கலாம், வெளிநாட்டுக்கெல்லாம் படிக்க வந்தோம் அப்படின்னா ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். நான் முன்னாடி போறேன்டாடி. ஆமா இந்த போங்க. இப்பலாம் ஒண்ணுடா, இன்னும் இருக்குடா ரூட் சமையா இருக்கும். பட் யூஸ்ஃபுல்லாக இங்கே சட்டையெல்லாம் போட முடியாது. வின்டர் சீசனில் ஃபுல்லாக ஜாக்கெட் போட்டு தான் வெளியே வர முடியும். ஜாக்கெட் க்ளவுஸ்லாம் போடணும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ அப்படியே நம்ம போவோம். போயிட்டு அந்த ஸ்டோருக்கு போயிட்டு இங்கே பொருள்லாம் எவ்வளோ இருக்குது, என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அண்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கேங்கு தெரியும், வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களே அப்படியே ஒன்று நான் இன்டர்வியூ பண்ணுறேன். இவர் தான் நம்ம சரத் ப்ரோ. நம்ம கூட தான் படிக்கிறாரு எஸ்எக்ஸ் யூனிவர்சிட்டியில். ஐடியில் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டு இங்கே வந்து டெக்னிக்கல் கோர்ஸ் எடுக்கிறாரு. அதெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மதிக்க மாட்டாங்க ஜாப் வாங்குறதுக்கு. பட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸோடு இங்கே வரணும் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே உள்ள சிலபஸ் வந்து டஃப்பாக இருக்குது டெக்னிக்கல் கோர்ஸுக்கு. என்ன ப்ரோ, கரெக்டு தானே? அது வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கிராக் பண்ணுறதுக்கு. இல்லை அப்படின்னா என்னைய மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு செம்மில், ஆமாம் அதுவும் பண்ணலாம், பிளேகரி செம்மில் மட்டும் மாட்டாமல் இருக்கணும். இல்லைனா என்னைய மாதிரி ஃபஸ்ட்டு செம்மில் வாஷ் அவுட் ஆன கேஸுகளும் இருக்கும். எல்லாம் தண்ணி வருது. வைஷ்ணவி, இவளை பற்றி ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? கேமரா கீழே இருக்குது, மூஞ்சி தெரியல. இவளோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கேரளா கவர்மெண்ட்டில் ஃப்ரீ, அதாவது உனக்கு வந்து ஃப்ரீ தானே ஸ்பான்சர்ஷிப், ரைட்? ஸ்பான்சர்ஷிப், ஸ்பான்சர்ஷிப் இருக்கு கேரளா கவர்மெண்ட்ல இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறவங்களுக்கு. ஸோ 30 lakhs, ரைட்? 25 lakhs ஸ்பான்சர்ஷிப் ஃப்ரீயா வந்திருக்கா இன்டர்நேஷனல். நீ நானும் வேற இல்லடா, 2 பேரும் ஜோக். என்னடா இது காட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஆக்சுவலாக காமனாக பீப்புள் யூஸ் பண்ணுற ஒரு ஃபுட்பாத்து. டாக்ஸை வாக்கிங் கூப்பிட்டு போகிறதுக்கும், ஒரு ரிலாக்ஸாக அப்படியே பக்கத்தில் எல்லாம் சில் பண்ணி நடந்து போகிறதுக்கும் இந்த பாத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் தான் போய்கிட்டு இருக்கோம். நைட் டைமில் இந்த இடம் எப்படி சேஃபாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியலை. மோஸ்ட்லி நைட் டைமில் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றது சஜஸ்டபுள் கிடையாது. நம்ம புதுசாக இருக்கோம், இங்கே இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சு அவங்க நைட்டு வர்றது வேறு. நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது. ஸோ யூகேயோட வெதர் வந்து இப்படி தான். இங்கே இருக்கிறவங்களே வந்து செம்மையாக கலாய்ப்பாங்க. இட்ஸ் லைக் ஷெட்டு மாதிரி இருக்கும். அதாவது எப்போ என்ன வரும்னு சொல்லவே முடியாது. வெயில் பொழந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் சரி ஓகே அப்படின்ட்டு ஜாலியாக வெளில வருவீங்க. பனி பெஞ்சுக்கிட்டு இருக்கும், மழை பெய்யும். இப்படி தான் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு பிரிட்டிஷ் மக்கள் வாழ்கிற பகுதி. இதுதான் ரெசிடென்ஷியல் ஏரியா. இப்படி தான் இருக்கும். எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். இவங்க கல்ச்சரே வேற மாதிரி இருக்கு. நம்ம ஊருக்கு இவங்களுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. இப்போ நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்க மழை பெய்யுது. இதுதான் சொல்றோம், அன்பிரெடிக்டபிள் வெதர். A few minutes later.
A few minutes later. இதுதான் நம்ம கிளாத் ஸ்டோர் பக்கத்தில் இருக்கிற மாதா ஸ்டோர். ஸோ இங்கே தான் நம்ம யூஸ்வலாக இந்தியன் பொருட்கள் எல்லாத்தையும் வாங்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கடையில் அப்படியே ரவுண்ட் அடிக்க போகிறோம். நமக்கு தேவையான பொருளை வாங்கியாச்சு. ஆனால் உங்களுக்கு காட்டணுன்றதுனால கடையை அப்படியே ரவுண்ட் அடித்து என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பொரிக்கடலை. இது நாங்கள் மதுரையில் பொரிக்கடலைன்னு தான் சொல்லுவோம். உங்கள் ஊரில் இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணி பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க போல். இதோட விலை 1.29 பவுண்டு, 300 கிராம். நல்லா பார்த்துக்கோங்க, 300 கிராம் 1.29 பவுண்டு அப்படின்றது கிட்டத்தட்ட 130 ரூபா வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற கன்வர்ஷன் ரேட் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. 100 ரூபாலேருந்து 105 ரூபா அப்படியே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 100 ரூபா நம்ம வச்சுக்குவோம். 130 ரூபா 300 கிராம் பொட்டுக்கடலை. இப்போது சட்னி அரைக்கிறதுல பொட்டுக்கடலை முக்கியமான பொருளாக அதை பார்த்துட்டோம். வேறு என்ன தேவைப்படும் நமக்கு? பச்சை மிளகாய் தேவைப்படும், தேங்காய் தேவைப்படும், கருவேப்பிலை கொத்தமல்லி தேவைப்படும்ல. இப்போ அது எவ்வளோன்னு பார்ப்போம். அது வந்து கருவேப்பிலை. அதான் அங்கே தான் போகணும். தலைக்கு மச்சான், மச்சான் மறைக்கிற மச்சான். இந்த இடத்துல தான் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் இருக்கும். ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது பிளெயினில் வர்றது, நம்ம ஊரில் இருக்க மாதிரி இருக்காது. பட் ஸ்டில் வெண்டைக்காய் வேணுனாலும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம பார்க்க வந்தது மெயினாக கருவேப்பிலை கொத்தமல்லி தான். இங்கே இருக்குது பார்த்தீங்களா கருவேப்பிலை. இது வந்து ஒரு பண்டில் 2 பவுண்ட் இருக்குமாடா? 1.49. இந்த கருவேப்பிலை வந்து 1.49 பவுண்ட்ஸு. நம்ம ஊரில் எவ்வளோ இருக்கும்? சாரி, ஜஸ்ட் கேரியா. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன பண்ணுறது? கருவேப்பிலை எடுத்தாச்சு. முருங்கா இல்லை, முருங்கா நம்ம ஊர்லேயே நான் சாப்பிட மாட்டேன். 7 பவுண்டா? இங்கே பார்த்தீங்களாங்க அநியாயத்தை. 7 பவுண்டு. தக்காளி கிலோ 500 ரூபாயான்றாங்க மொத்தம் 800 ரூபா. ஏன் இங்கே எல்லாரும் வந்து பயங்கர யூஸ் பண்ணுறாங்கன்னு லிட்டரலி ரேட்டு கம்மியா? இல்லை, நீங்கள் பயங்கரவே வாங்கிடலாம். அதுவே ரேட்டு கம்மியா? 800 ரூபா ஒரு கிலோ முருங்கைக்காய். 800 ரூபா, 750. ஆனால் இதெல்லாம் இம்போர்ட் ஆகி வருதுல்லடா. எதுவுமே இங்கே கிடையாதுங்க. இப்போ இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன்கள். நம்ம நிறைய பேர் மீன்லாம் சாப்பிடுவோம் நம்ம ஊரில். ஸோ அந்த மாதிரி இங்கே நம்ம ஊர் மீன்கள், சில மீன்கள் இருக்குது. அதெல்லாம் என்ன ரேட் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இறால்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இறால் நெப்டியூன் ப்ரான்ஸ். இது வந்து 350 கிராமு 5 பவுண்டு வருது. 350 கிராம் வந்து 5 பவுண்டு அப்படின்னா நம்ம ஒரு ரேட்டுக்கு வந்து க்ளோஸ் டு ஒரு 550, 550 ரூபா வரும். 350 கிராம் ப்ரான்ஸு. இந்த ப்ரான் தான் இது, நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் அடுத்து. இது வந்து கிங் ப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி அதிலே பெரிய சைஸாக இருக்குது. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 850 பவுண்டு வருது நம்ம ஊர் ரேட்டுக்கு. சாரி, 850 ரூபா வருது நம்ம ஊர் ரேட்டுக்கு. பாட்டி வேறு ஓடிட்டு காப்பி ரேட் அடிக்க போகிறீங்க. இது கிட்டத்தட்ட 600 கிராமுங்க. 600 கிராம் வந்து உங்களுக்கு இவ்வளோ ரேட்டு வருது. அப்புறம் வேறு என்ன? மெயினாக வஞ்சர மீன். ஆமாம், கிங்ஃபிஷ்ஷு. இது ஆக்சுவலாக அரக்குலா. இந்த மீன் வந்து எவ்வளோ தெரியுமா? 450 கிராமு நமக்கு 600 ரூபா வருது. ஸோ இது வந்து 450 கிராம் 600 ரூபா வருது. கிங்ஃபிஷ் வந்து கீழே இருக்குது ஆக்சுவலாக. இங்கே இருக்குது வஞ்சர மீன். இதை பார்த்துக்கோங்க. 1.2 கேஜிஸு. இது எவ்வளோ தெரியுமா வருது? 15 பவுண்டு, அதாவது 1500 ரூபா. ஆக்சுவலாக நம்ம ஊர்லேயும் இதே ரேஞ்சில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 1000 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இது வந்து ஃப்ரோசனு. இது எப்போ இன்னும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இதை ஸ்டோர் பண்ணுறதே நம்ம வந்து -18 ஸ்டோர் பண்ணணும். அது அப்படி ஸ்டோர் பண்ணோம்னா 2026 வரையும் வரும்னு நினைக்கிறேன். இல்லை ஏப்ரல் 2025 வரைக்கும் வரும். இது ஃப்ரோசன்னாலே இப்படி தான். ஸோ இதுதான் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்போது எல்லாமே ஃப்ரோசன் ஃபிஷ்ஷு தான். நம்ம ஊர் ஃபிஷ்ஷு கிடைக்குது இங்கே. ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு மினிமம் 350 கிராம் 50 பவுண்டு, 5 பவுண்டில் ஆரம்பித்து டு த மேக்ஸு நம்மளோட கிங்ஃபிஷ்ஷு, அதாவது வஞ்சர மீன் வந்து 1500 ரூபா ரேஞ்ச் வரையும் போகும். ஓகே தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனை தான், நம்ம ஊர் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட முடியாது. எல்லாமே ஃப்ரோசன். இதை பாருங்கள், லிட்டரலி காட்டு ஃப்ரோசன். இது நம்ம ஊரில் வந்து நம்ம அந்த கில்ஸ் எல்லாம் பார்த்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, அந்த பிளட் ஸ்டெயின் இருக்கான்னு பார்த்துலாம் வாங்குவோம். அந்த மாதிரிலாம் இங்கே வாங்க முடியாது. ஏதோ இருக்குது, அவ்வளோதான். எடுத்து சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும்.
அண்ட் இந்த பக்கம் ஃபுல்லாக ஊறுகாய் இருக்குது. ஆச்சியோட ஊறுகாய் எல்லாமே உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ப்ரைஸு தான். 1.99, அதாவது 2 பவுண்டு 200 இது எவ்வளோ வெயிட்னா 375 கிராம் வந்து 200. நம்ம ஊர் ரேட் எவ்வளோன்னு எனக்கு தெரில, நான் கிராசரிலாம் பண்ணது கிடையாது. அதான் வீட்டில் சமைச்சு பண்ணுவாங்க, சாப்பிட்றது மட்டும்தான் நம்ம வேலை. இங்கே வந்து தான் இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ எனக்கு தெரியாது நம்ம ஊரில் என்ன ரேட் இருக்குதுன்னு. நீங்கள் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்கள். அதான் ஊறுகாய் எல்லாமே உங்களுக்கு வந்து 1.89, 1.99, 2.49 இந்த ஊறுகாயெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 வருது. ஸோ அதே 350 கிராம் தான் எல்லாமே வந்து 2 பவுண்டு 2.5 பவுண்டு 250 200. இப்போ அடுத்து வந்து மெயினான மசாலாஸ் நம்ம பார்க்கலாம். மிளகாப்பொடி, மல்லிப்பொடிலாம் இங்கே தான் நம்ம ஸ்மார்ட்னஸை பயன்படுத்தணும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸு, பட்டை வத்தலை வந்து நுணுக்கி போடுறாங்க. இது வந்து எவ்வளோன்னா 700. ஆனால் நம்ம அதே இதை வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், வெறும் 250 தான். இதை வாங்கி நம்மளே மிக்சியில் அரைச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் பயன்படுத்தணும். ஆனால் நம்ம ஊரில் குவான்டிட்டி கம்மியாக வாங்குவோம்ல, இங்கே எப்போயுமே குவான்டிட்டி அதிகமாக வாங்குறது தான் காசை நமக்கு மிச்சம் பண்ணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வாங்குறீங்களோ அவ்வளோக்குள்ள நீங்கள் மிச்சம் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து இது சீரகம். ஸோ இந்த சீரகம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 1.69 100 கிராம் வந்து 180 அந்த ரேஞ்சில் வரும். நான் வந்து தோராயமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சது நீங்கள் 1 பவுண்டை 100 சொல்லி கணக்கு பண்ணிக்கோங்க. அப்படி கணக்கு பண்ணிங்கன்னா இது 170. ஆனால் 100 கிடையாது, அது மாறிக்கிட்டே இருக்கும். 105 போகும், 110 போகும், திடீர்னு 100 வரும், சொல்ல முடியாது. அப்புறம் இங்கே உள்ள மசாலாஸ்லாம் நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து 100 கிராம் 50 கிராம்னு சொல்லி தான் எல்லா மசாலாவுமே இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ 100 கிராம் மசாலா அப்படின்றது மசாலா பொருட்கள் அப்படின்னு நான் சொல்கிறப்ப இந்த ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, சின்ன சீரகம், பெரிய சீரகம், இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் நான் மசாலா அப்படின்ற பேரில் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 50 கிராம் 100 கிராம் பாக்கெட்டில் இருக்குது. 50 கிராம் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 3-4 பவுண்ட் வரையும் போகுது, அதாவது 400 வரையும் போகுது. அண்ட் 100 கிராமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 வரையும் போகுது. ஸோ ப்ரைஸ் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு இதை பொறுத்து. இப்போ இந்த சின்ன சீரகம் பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சீரகம் பெரிய சீரகமானு தெரில, சீரகம் இதை பார்த்தீங்கன்னா 1.69 பவுண்டு 170. அதே இது இங்கே ஏலக்காய் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து 2.29 பவுண்டு 230. ஸோ இதிலே வந்து பிராண்டை பொறுத்தெல்லாம் மாறுது. ஹலோ, இதே இது பிராண்டை பொறுத்தெல்லாம் மாறுது. இந்த பிராண்ட் வந்து இதை விட விலை அதிகமாக இருக்குது. 3.39 பவுண்ட்ஸு, க்ளோஸ் டு 350. ஆனால் ரெண்டுத்துக்கும் பிராண்டு தான் வித்தியாசம். ரெண்டுமே ஒரே வெயிட்டு தான், 50 கிராம் 50 கிராம் தான். ஸோ பிராண்டு வகையாகவும் உங்களுக்கு ப்ரைஸஸ் வந்து கூட குறைய இருக்குது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் எந்த மசாலா வேணாலும் இருக்கட்டும், ஏலக்காவாக இருக்கட்டும், பிரியாணி இலையாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், மினிமம் உங்களுக்கு 1.5 பவுண்டில் ஆரம்பித்து 3.5 பவுண்டு 4 பவுண்ட் வரையும் போகுது 50-100 கிராம் பாக்கெட்ஸு. அப்புறம் இந்த பக்கம்லாம் வந்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சென்னா மசாலா, கரம் மசாலா, இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்து நிறைய வடநாட்டு ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ்லாம் இருப்பாங்க, பாகிஸ்தானிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட மசாலாஸும் இங்கே கொஞ்சம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் மசாலா கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஆச்சியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.89 1.89 சொல்லி ஆவரேஜாக இருக்கும். இப்போ இந்த ஆச்சி லைன் அப்போ பாருங்கள், இதில் வந்து சாம்பார் பவுடர் இருக்குது, இட்லி பொடி இருக்குது, ரச பவுடர் இருக்குது, பன்னீர் டிக்கா மசாலா, பானிபூரி மசாலா, டொமேட்டோ ரைஸு, கரம் மசாலா, தால் ரைஸ் பவுடரு, புளியோதரை ரைஸு, அப்புறம் சில்லி, இது எல்லாமே ஒரே லைனில் இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு 1.89 பவுண்ட்ஸ் தான் இருக்குது. இடையில வந்து உங்களுக்கு சில விஷயத்துக்கு வந்து பன்னீர் டிக்கா மசாலா, பானிபூரி மசாலா, அப்புறம் கரம் மசாலா, இது 2 மட்டும்தான் உங்களுக்கு ரேட்டு கூடுது. அதுவுமே 2.29 பவுண்ட்ஸ் 230 தான். மித்தது எல்லாமே உங்களுக்கு 180-190 இருக்குது. அண்டு இது எவ்வளோ வெயிட்டு, 200 கிராம் பாக்கெட் எல்லாமே. இப்போ வந்து நம்ம முக்கியமான ஒரு பொருளை பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து நம்ம மிக்சிஸ் வந்து அதிகமாக பயன்படுத்துவோம், இந்தியாவிலையும் சரி எங்கேனாலும் சரி, அதில் தான் எல்லாமே. இங்கே வந்து நீங்கள் மிக்சி வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை இருக்குது, இது ஷாக் ஆகாத, பட்டர்ஃப்ளை இருக்குது, பிரீத்தி இருக்குது, பட்டர்ஃப்ளை இருக்குது, பட்டர்ஃப்ளை பிரீத்தி ரெண்டுமே இது எல்லாமே வந்து பிரீத்தி பட்டர்ஃப்ளை மிக்சிஸ். நம்ம ஊரில் வந்து மிக்சி வந்து நான் ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினேன், எனக்கு தெரியல 1000 ரூபா இருக்கும், 1500 தான் இருக்கும். எவ்வளோ மச்சான் நம்ம ஊரில் மிக்சி?
எனக்கு தெரியாது. 2000 ரூபா 3000 தான பேசிக். ஓகே, பேசிக் மாடல் வந்து 2000 3000 ரூபா தான். அதுக்கு மேல அட்வான்ஸ் நீங்க மாடல் வாங்குனாலே advanced 5000 model- 8000 ரூபா தான். ஓகே 5000 charge 8000 கொடுப்பான். ஓகேவா? இங்க இருக்க எல்லாமே பேஸ் மாடல் தான். எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு மிக்சியை மட்டும் காட்டுறேன். இந்த மிக்சி பட்டர்ஃப்ளை சைக்ளோன் 4J அப்படின்னு 13,000 ரூபா. 13,000 ஒரு மிக்சி. இருடா, அதே மிக்ஸி வந்து இப்ப நான் போட்டு பாக்குறேன். நீ போடுற அமேசான்ல போடுறா. இங்க பாருங்க, ஒண்ணுமே இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் 5000. இட்ஸ் ஜஸ்ட் 5000. இதை ஸோ வந்து உங்களுக்கு விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் சில விஷயங்கள் எல்லாமே. இந்தியாவிலேருந்து டேரெக்டாக இங்கே இம்போர்ட் பண்ணுறதுனால ஒரு சில ப்ரைஸஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லேஸ் 20 ரூபா லேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கே வந்து 100 ரூபா. சிம்பிள், அதுலேயே வந்து 20 ரூபான்னு போட்டிருக்கோம். INR 20 ருபீஸ்ன்னு போட்டிருக்கோம். அது அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறதுனால. ஆனால் அதோட ப்ரைஸ் வந்து 100 ரூபா. எனக்கு தெரியும் இவ்வளோ அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் 13,000 ரூபா ஒரு மிக்சிக்கு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. தயவு செஞ்சு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க ஊரில் இருந்து. 40 கிலோ எப்படியும் ஏர்லைனில் கொண்டு வர விடுவான். மிக்சியெல்லாம் தூக்கிட்டு வந்துருங்க. சரி, இப்போ நம்ம அந்த மாதான்ற ஸ்டோர்லேருந்து திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்கோம். இந்த ஊரில் பஸ் ஸ்டாப் எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். அப்படியே இப்படி வா ப்ரோ, இந்த போர்டை காட்டுவோம். இவனுக்கு வந்து அடுத்தடுத்த பஸ்ஸுக்கு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இதில் காட்டுற நம்பர் இருக்கா, 8, 87 PRS1 சொல்லி, அதெல்லாம் எவ்வளோ நேரத்தில் வரும், 4 நிமிஷம் 6 நிமிஷம் 13 நிமிஷம் அப்படின்னு சொல்லி டைம்லாம் காட்டுறானுங்க. அதில் வந்து நம்ம ஏற போகிறது S1 விவின்ஹோ அப்படின்ற பேரில் இருக்குது பார்த்தீங்களா, 19:05 வருதுல, அந்த பஸ் தான் நம்ம ஏறணும். அதோட எக்ஸாக்ட் டைம் வந்து தோராயமாக மெயின்டைன் பண்ணிடுவாங்க. இந்த ஊரில் வந்து பெருசாக டிராஃபிக் அந்த பிரச்சனைலாம் கிடையாது. ஸோ இதில் காட்டுற டைமிங்கே மோஸ்ட்லி மெயின்டைன் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி முக்கால்வாசி எல்லா பஸ் ஸ்டேஷன்லேயும் போர்டு இருக்கும், டிஜிட்டல் போர்டு. இதில் வந்து லைவாக பஸ்ஸெலாம் எப்போ வருன்றதை காட்டிடுவாங்க. அண்ட் இதை தாண்டி நார்மல் போர்டும் இருக்குது பின்னாடி உங்களுக்கு. ஸோ இந்த நார்மல் போர்ட்லேயுமே பஸ்ஸெல்லாம் ரூட் என்ன, எந்த நேரத்தில் எந்த பஸ் வரும், டைம் டேபிள் இதெல்லாம் காட்டுவாங்க. இப்போ அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இதுதான் கிளாசிக்கலாக இங்கே இருக்கக்கூடியது. மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். மேலே ஒரு லைட் இருக்கும். அண்ட் வந்து இங்கே ஒரு விளம்பர பலகை இருக்கும். நம்ம ஊர் மாதிரி தான் இவங்களும் விளம்பரம்லாம் பண்ணுவாங்க போல். அண்ட் ஒரே ஒரு பெஞ்ச் இருக்கும். இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய அடிஷ்னல் ஸ்க்ரீன் இருக்கும். அங்கே வந்து ஒரு ஸ்க்ரீன் தான் பார்த்தீங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும். அதில் நிறைய பஸ்ஸஸை ஒரே நேரத்தில் காட்டுவாங்க. ஸோ அது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாப்ஸுக்கு வந்து அப்படி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இப்படி இருக்கும். இந்த ஏரியாவில் இது இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. அண்டு பஸ்ஸு வரப்போ அதையும் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. மோஸ்ட்லி டபுள் டேக்கர் இருக்கும், சிங்கிள் டேக்கர் இருக்கும். அந்த பார்க்குறீங்களா, டபுள் டேக்கர் வந்துட்டு இருக்கா. ஸோ இது வந்து நிறைய இந்த மாதிரி பஸ்ஸஸ் ஓடும். அதே மாதிரி சிங்கிள் பஸ்ஸஸும் இருக்கும். மோஸ்ட்லி டபுள் டேக்கர் தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிங்கிள் டேக்கர் சொல்லிட்டே இருக்கப்போ வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த பஸ்ஸுமே இருக்குது. ஆனால் இதில் நம்ம ஏற போகிறது இல்லை. இப்போ இந்த பஸ்ஸும் சரி பஸ் ஸ்டாப்பும் சரி உங்களுக்கு பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு டெவலப்டு கண்ட்ரியில் வந்து இப்படி தான் பஸ் ஸ்டாப் இருக்கும், இப்படி தான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோலேருந்து பார்த்துருக்கலாம். இந்த பஸ் ஸ்டாப்புக்கும் நமக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்குது. ஃபீச்சர் வைஸும் சரி, இவங்க ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைஸும் சரி நிறையவே வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க ஓகே இவங்க வந்து சுப்பீரியராக இருக்காங்க பஸ் ஸ்டாப் எல்லாமே அப்படின்னு. கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஊரில் இருக்கிற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையுமே தனியார் நிறுவனங்கள் தான் ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ நீங்கள் பஸ்ஸஸை வந்து நம்பவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் வந்து இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு கடையில் பார்ட் டைம் ஜாப் ட்ரை பண்ணேன். அங்கே நான் அப்ளை பண்ணப்போ என்னோடய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி எங்களோட ஸ்டோர் இருக்குது, இங்கே நீங்கள் வரணும் அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் உங்களால் வர முடியாது, யூ cannot டேக் பஸ்ஸஸ். உங்கள்கிட்ட சொந்தமாக கார் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஊரில் இருக்கிற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு ரிலையபிளே கிடையாது. இதை நம்பி நீங்கள் வேலை பார்க்க முடியாது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. நான் பர்சனலாக 2 விஷயத்தில் அனுபவப்பட்டிருக்கேன். ஒன்று, இந்த ஜாப் வந்து எனக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லை அப்படின்றதுனால கேன்சல் ஆகிடுச்சு. 2வது, இப்ஸ்விட்ச்னு சொல்லி ஒரு ஊருக்கு போயிருப்போம். அந்த vlog வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எங்களுக்கு. கொஞ்சம் லேட் அப்படின்னா சாயந்தரம் 6:30 மணிக்கு நாங்கள் பஸ் ஸ்டாப்பில் போய் நின்றப்போ ஒரு பஸ்ஸும் இல்லை எங்களுக்கு. சாயந்தரம் 6:30 மணிக்கு பஸ் இல்லைங்க, என்னத்தை சொல்கிறது நாங்கள். இதுதான் இந்த ஊரில் இருக்கிற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு. ஸோ பஸ்ஸஸ் வந்து ப்ரைவேட்டைசேஷன் ஆக்குனதுனால பப்ளிக்கு அப்படின்ற அந்த சர்வீஸ் மென்டாலிட்டி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் பேஸ்டாகவே ஆயிடுச்சு. அண்ட் அதே சமயம் இங்கே இருக்கிற சர்வன்ஸ், அதாவது பஸ் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருமே அடிக்கடி ஸ்ட்ரைக் வேறு பண்ணுவாங்க. ஸோ இந்த பிரச்சனைலாம் இருக்கிறதுனால பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூகேயில் இருக்கிற யாருமே நம்ப மாட்டாங்க, இன்க்ளூடிங் ட்ரெயினும்.
ட்ரெயினையும் தான் நான் சொல்கிறேன். ட்ரெயின்லாம் இதுக்கு மேலே பஸ்ஸை கூட ஓரளவுக்கு நம்பிடலாம். அதாவது மார்னிங் வந்து 6 AM இருந்து ஈவினிங் 6 AM வரைக்கும் பஸ்ஸை கூட நம்பிடலாம். ஆனால் ட்ரெயினை வந்து பீக் டைமில் கூட நம்ப முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்கிற சிச்சுவேஷன். ஒரு பக்கம் உங்களுக்கு பார்க்க நல்லா ஃபேன்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதுக்கேற்ற மாதிரியான பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இவங்ககிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ராப்பராக பில்ட் பண்ணுறது, குவாலிட்டியாக ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணுறது, ரெண்டாவது அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறது. இது கவர்மெண்ட் சைட்லேருந்தும் பண்ணணும், பப்ளிக்கான நம்மளுமே பண்ணணும், நம்மளுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இவ்வளோ பெருசாக ஸ்க்ரீன் இருக்கா, இந்த ஸ்க்ரீனில் யாருமே வந்து பேர் எழுதலை. சிம்பிளான தப்பு நம்ம எல்லாருமே பண்ணுறது என்னென்னா, ஸ்க்ரீனில் வந்து பேர் எழுதுவோம், கிறுக்குவோம், ஏதாவது பண்ணுவோம். ஸ்கூல் பசங்க காம்பஸ் வச்சு கிறுக்கி விட்டு பேர் எழுதிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம சைடு பப்ளிக்காக நம்ம பண்ணக்கூடாது. அண்ட் கவர்மெண்ட் சைடு அவங்க மெயின்டைன் பண்ணணும். இப்போ எங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருக்குது, ஆனால் இந்த லைட்டு வேலை செய்யலை. இந்த மாதிரி லைட்டு வேலை செய்யலை அப்படின்னா உடனே கவர்மெண்ட் வந்து அதை ரிப்பேர் பண்ணணும். இங்கேயே பண்ணலை, பட் நம்ம ஊர்லேயும் சரி மித்த கண்ட்ரிஸ்லேயும் சரி இதை ப்ராப்பராக எடுத்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இது யாருமே உடைக்கலை, இது வந்து அதுவாக வேலை செய்யாமல் இருக்குது. ஸோ இதுதான் பஸ் ட்ராவலை பற்றியும் அண்ட் இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்மையும் கம்பேர் பண்ணி சொல்லணும்னு நினச்சேன். அண்டு கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி தவறாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, மன்னிச்சிருங்க. அண்டு இது போல் அடுத்தடுத்து நம்ம பல vlogs நம்ம பண்ணலாம். பஸ்ஸு வேறு சவுண்டு போட்டுட்ருக்கானே, இல்லை இவங்க ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்றதுனால சவுண்டு ஓவராக வருது. ஸோ இது போல் பல vlogs நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன்.